ரிஷிகளுக்கும் நிறையா வித்தியாசம் உண்டுன்னு எழுதுறார். ஆழ்வார்களுக்குள்ளே ஆழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் ஆழ்வாருக்குள்ளே ஆழ்வார்கள் எல்லாருமே ஆழ்வார்கள் தானே. அதில் ஆழ்வார்களில் விசேஷமானவர் உயர்ந்தவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். ஏன்னா பெருமாளுக்கே தன்னுடைய பெண் சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் சூட்டினதுனால பெரியாழ்வார்னு அவருக்கு திருநாமம். அதனால் இந்த பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போரும் அப்படின்னு எழுதினான். ஏன்னா பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அதுக்கு அவருக்கு இருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆண்டாள் இன்னும் ஒரு படி உயர்வு. முதலே நம்ம சொன்ன மாதிரி தான், ஆழ்வார்கள் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு பெருமாள்கிட்ட பக்தி பண்ணினா, ஆண்டாளானா பெண்ணாக பாவிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஸ்வதகா பெண்ணாகவே அவதரிச்சுட்டதுனால அவருடைய பக்தி உயர்ந்த பக்தியாக இருக்குது, பெருமாள் அடையக்கூடிய பக்தி உயர்ந்த பக்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எப்படின்னா மலைக்கும் அணுவுக்கும் உள்ளதான வித்தியாசம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது ரிஷிகள் சம்சாரத்துக்கு பயப்படுவா. அதனால் சம்சாரத்துக்கு பயமுற்று பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுவா. ஆழ்வார்கள் பெருமாளை நாம் பிரிஞ்சுட போகிறோமே, அவனை பிரிஞ்சுட்டா நாம் உயிர்த்தரிக்க முடியாதே, பிரிவாற்றாமையை தாங்க முடியாமல் பக்தி பண்ணக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். பெருமாளுடைய விஷயத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அதனால தான் வேதமே நமக்கு சொல்லும் பொழுது பகவானை விட சரணாகதனுக்கு மேன்மை கோடி பங்கு உயர்வு. ஏன்னா சரணாகதன் பண்ணுறவனுக்கு பெருமை அவ்வளவு விசேஷம் சொல்லியிருக்கு. ஏன்னா பக்தி யோகம் நம்மளால் பண்ண முடியாது, சரணாகதி அப்படி தான் சொல்லி பண்ணிக்கிறோம். பக்தி யோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது. உன்னிடத்துல நான் பிரபத்தி பண்ணிக்கிறேன்னு தானே சுவாமி தேசிக நமக்கு அனுகிரகிக்கிறார். நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன். தானே சுவாமி தேசிகனுடையதான திருவாக்கு. அதனால் நம்ம சரணாகதி உயர்வு, அதனால் சரணாகதனுக்கு மேன்மை அவ்வளவு உயர்வுன்னு சொல்லியிருக்கு. இப்படி நம்முடைய பூர்வாச்சாரியாலாம் வித்தியாசம் பண்ணி காமிக்கிறார், யார் யாருக்கும் யார் யார் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு. ஆழ்வார்களிலே உயர்ந்தவர்னு சொல்லும் பொழுது பெரியாழ்வார். பெரியாழ்வார் பெருமாள் இப்போ என்ன நம்ம சுவாமி தேசிகனே கொண்டாடுறார். ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்து உபகரிச்சதுனால பெரியாழ்வார் அப்படிங்கிற திருநாமம். ஆழ்வார்களிலே உயர்ந்தவராக ஆயிட்டார். நம்முடைய ஆண்டாள் ஆழ்வார் கோஷ்டியிலும் வரா, நாச்சியார் கோஷ்டியிலும் வரா. ஏன்னா தாயார் பிராட்டி இல்லையா, பூமி பிராட்டியினுடைய தானே அவதாரம் தானே. ஆண்டாளுடைய அவதார ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது ஆஷாடே பூர்வ பல்குண்யாம், ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவாயாம், ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவாயாம், பாண்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம், ஆஷாடே பூர்வ பல்குண்யாம். ஆஷாட மாசத்தில், ஆஷாடம்னா ஆடி மாசம்னு அர்த்தம். பூர்வ பல்குனின்னு உயர்ந்ததான நட்சத்திரம். அந்த உயர்ந்த நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரிச்சான்னு ஆண்டாளுடைய அவதார ஸ்லோகம். துளசி கானனோத்பவாம், துளசியினுடைய பாத்தி, துளசி பாத்தியில் துளசி செடியினுடைய கீழே திடீர்னு ஆவிர்பாவம்னா தோன்றுதல். ஆனால் துளசி கானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் அப்படின்னா ஒருவேளை ரங்கநாயகி தாயாரே நம்ம ஆண்டாளாக அவதரிச்சுட்டாளோன்னு சொல்லும்படியாக இருந்துதான். பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீம் ரங்கநாயிகாயாம், பாண்டே விஸ்வம்பராம் கோதாம். விஸ்வம்பரம்னா இந்த உலகத்துக்கு அம்பரம்னு, உலகத்துக்கு விஸ்வம்பரன் பேர். அதனால தான் சேஷநாமத்தில் முதல் அர்ச்சனையிலே விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னு கேட்குறோமே.
அதனால் இந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாயகியே ஆண்டாளாக அவதரிச்சுட்டாலும்